தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டதை அடுத்து செந்தில் பாலாஜி உள்பட 4 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரைப்படி தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு புதிய அமைச்சர்களுக்கான பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் முதன்முறையாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். ராஜேந்திரன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். திருவிடைமருதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் முதன்முறையாக அமைச்சராக பதவியேற்றார். கோவி செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். அவரைத் தொடர்ந்து ஆவடி சாமு நாசர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து ஆளுநர் ரவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதிய அமைச்சர்கள் 4 பேரும் கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். மீண்டும் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே கவனித்து வந்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறையும், சேலம் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கப்பட்டது. ஆவடி நாசருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாடு அமைச்சரவையில் 5 அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்பட்டுள்ளன. அதன்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சராகவும், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். இதேபோல வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். தங்கம் தென்னரசுக்கு நிதித்துறையுடன் சுற்றுச்சூழல் துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.